இதுக்கு பச்சை கொடி வருமா சிகப்பு கொடி வருமா? என்னடா எலெக்ஷன் அதுமா கொடியை பத்தி பேசிட்டு இருக்க? டேய் நீ வேற இதெல்லாம் கோத்து விட்டு கூடாதடா. நான் வேற கொடியை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ வேற என்ன கொடி? டேய் நான் கேக்குற கேள்விக்கு ரெட் பிளாகா இல்ல கிரீன் பிளாகா கரெக்டா சொல்லு பாப்போம். அப்படி கேளு. ஓனர் பேர்ல பட்டா இல்லனா ரெட் பிளாக். ஏன்னா மதர் டாக்குமெண்ட்ல ஓனரோட பேரும் பட்டால இருக்கிற பேரும் ஒன்னா இருக்கும். 30 வருஷத்துக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருந்துச்சுன்னா கிரீன் பிளாக். ஒரு ஈஸி போட்டு பாருங்க, டாக்குமெண்ட் சீரிஸ் கரெக்டா வச்சு பாருங்க, ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா பர்ஃபெக்ட். பேரண்ட் டாக்குமெண்ட் செயின் லிங்க் தப்பா இருந்துச்சுன்னா ரெட் பிளாக். அது நம்ம ரொம்ப ப்ராப்பரா பார்க்கணும். அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். இப்ப அப்பா சொத்து விற்கிறாரு, பசங்க அதை வேணான்னு சொல்றாங்க, அது ரெட் பிளாகா இல்ல கிரீன் பிளாகா? ஆப்வியஸ்லி ரெட் பிளாக் தாங்க. இப்ப அது பரம்பரை சொத்தா இருந்தா அப்பா வந்து பசங்க கிட்ட கையெழுத்து வாங்காம விற்க முடியாது, மேஜரா இருந்தாங்கன்னா. இதே இது அவரோட சொந்த சம்பாத்திய சொத்தா இருந்தா அவர் விற்கலாம், அவருக்கு முழு உரிமை இருக்கு. சதுப்பு நிலம் பக்கத்துல நம்ம இடம் இருந்துச்சுன்னா அது ரெட் பிளாகா கிரீன் பிளாகா? கண்டிப்பா ரெட் பிளாக் தாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ராம்சார் நிலம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ் பை இருந்தா பில்டிங் அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். சர்வே நம்பர் சீலிங்னு காமிச்சதுன்னா கண்டிப்பா ரெட் பிளாக் தாங்க. அந்த சீலிங் வந்து உடைக்கணும், அந்த சர்வே நம்பர் வந்து ஒரு தனிப்பட்ட ஆளோட இடத்தோட சர்வே நம்பரா மாத்தணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலை. பட்டால இருக்கிற சர்வே நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல இருக்க சர்வே நம்பரும் வேற வேற மாதிரி இருந்தா கண்டிப்பா ரெட் பிளாக் தாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். எதனால இது மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னா ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீட் போடணும் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. இந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிடலாம்.